இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறை வார்த்தை பகிர்வில் என்று அன்னையாம் திரு அவை இறை இரக்கத்தின் திருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு விழாவுக்கு வருகின்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இறை இரக்கத்தின் விழாவாக கொண்டாட மறைந்து நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அன்னையாம் திரு அவையிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து இறைவனுடைய இரக்கத்தை பெற்று என்றும் அவருடைய அன்பின் நிழலில் வாழ நமக்கு இன்றும் தொடர்ந்து அன்னையாம் திரு அவை அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய ஆழமான நம்பிக்கையை அன்னையாம் திரு அவைக்கு புனித பவுஸ்தினா அருட்சகோதரி அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய காட்சியின் வழியாக நம் அனைவருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் என்றும் இரக்கமுள்ளவர். இரக்கத்தின் கடவுளை நம்பி ஏற்றுக்கொள்பவர்களை நான் அமைதியால் நிரப்புவேன். நம்பிக்கையோடு என் இரக்கத்தை நாடி என்னிடம் வருவோருக்கு மீட்பை அள்ளி தருவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய பவுஸ்தினா அருட்சகோதரிக்கு வெளிப்படுத்தி, அந்த வெளிப்படுத்துதலை இந்த அருட்சகோதரி உலக திரு அவைக்கு வெளிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை கொடுக்கின்ற செய்தி என்ன என்று பார்த்தோம் என்றால், உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பதற்கு பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14 இவ்வாறு சொல்லப்படுகிறது. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பிய இந்த பவுல் சவுலாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தடுத்தாட்கொண்ட பிறகு வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று நம்பிக்கை விசுவாசத்தோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர்தான் இவ்வாறு கூறுகிறார், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்க நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும் என்று. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்படி உயிர்த்தெழுந்தவர் நம் அனைவருக்கும் வாழ்வையும் கொடுக்கிறார் என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆக இந்த நம்பிக்கை நம்மில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தூய தோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பினுடைய மகத்துவத்தை தான் நேரில் கண்டால்தான் நம்புவேன் என்று அவர் கொடுத்த சூளுரையின் பொழுது இயேசு அவரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று தூய தோமா வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பெருமைப்படுத்தி பார்த்திருக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே உயிர்த்த இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற யாவருமே அன்று இயேசு தோமா வழியாக நம்மை பெருமைப்படுத்தியதற்கு இதுவும் ஒரு சிறந்த சான்றாக காணப்படுகிறது. இரண்டாவது நிகழ்வாக நாம் பார்க்கின்ற பொழுது உயிர்த்த இயேசு தரும் சமாதான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று
இயேசு தம் சீடர்களை வாழ்த்துகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று மீண்டுமாய் அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது அனைவரும் அச்சத்தோடும் பயத்தோடும் காணுவதாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அந்த அன்பின் சமாதானத்தை எப்பொழுது நாம் பெறுகின்றோமோ அப்பொழுது நாம் வாழ்வை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். அந்த வரிசையில் அன்று சீடர்கள் பயந்த காரணம், அவர்கள் இயேசுவினுடைய மரணத்தை நேருக்கு நேராக சந்தித்ததினால் அவர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பை நம்பினாலும் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு அச்சம் இருந்தது. எனவேதான் இயேசு அவர்களை சந்தித்து உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று அழகாக சொல்லுகிறார். அன்று இயேசு தன் சீடர்களுக்கு கொடுத்த அதே அமைதியை இன்று உங்களுக்கும் எனக்கும் இந்த விழாவின் வழியாக கொடுக்கிறார். அந்த அமைதியை பெற்று இயேசுவின் பிள்ளையாக வாழ முயற்சி செய்வோம். மேலுமாய் மூன்றாவதாக, உயிர்த்த இயேசு தரும் மீட்பை எல்லா ஆன்மாக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறை இரக்கத்தின் ஆண்டவர் தூய மரிய பௌஸ்தினா அவர்களுக்கு கூறியதாக இந்த கன்னிகை இந்த உலக திரு அவைக்கு கூறுகிறார். எப்படி என்றால், கடவுள் எல்லோரையும் அவர் அன்பு செய்கிறார். நாம் எவ்வளவு பெரும் பாவியாக இருந்தாலும் அவரது அளவிட முடியாத இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து அவரை நாடி நம் பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கோரும் பொழுது கடவுளின் அளவிட முடியாத இரக்கம் நம் மீது பாய்ந்தோடி வரும். பாவியின் சீர்கேடு எவ்வளவு அதிகமாக உள்ளதோ அவ்வளவுக்கு இரக்கத்தை பெறும் உரிமையும் அதிகமாக உள்ளது. ஆழம் காண முடியாத எனது இரக்கத்தில் நம்பிக்கை வைக்க எல்லா ஆன்மாக்களுக்கும் அழைப்பு விடு. ஏனெனில் எல்லோரையும் மீட்க நான் விரும்புகிறேன். எல்லா ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை மரத்தில் ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டுள்ளது என இரக்கத்தின் ஊற்று. நான் யாரையும் ஒதுக்கி விடுவதில்லை. என் இரக்கத்தை நீங்கள் பெற்றது போல் நீங்களும் பிறருடன் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நான் மன்னிப்பது போல பிறர் குற்றங்களை நீங்களும் மன்னியுங்கள். பாவத்தில் விழுந்து கிடக்கும் ஆன்மாக்களை இரக்கமுள்ள என் இதய தருகை வரும்படி சொல். நான் அமைதியால் நிரப்புவேன். நம்பிக்கையோடு என் இரக்கத்தை நாடி என்னிடம் வருவோருக்கு மீட்பை அள்ளித் தருவேன் என்று நம் இரக்கத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய பௌஸ்தினா அவர்களுக்கு ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என்று இந்த பக்தியை உலகமெங்கும் பரப்பச் செய்திருக்கிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு தன் அன்பின் இரக்கத்தை இந்த உலகமெங்கும் வெளிப்படுத்தினாரோ அதே போல நாம் இன்றைய நாளிலே இந்த இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய எதிர்பார்ப்பையும் அவருடைய ஆசைகளையும் அவருடைய விருப்பங்களையும் நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இந்த உலக திரு அவையிலே நாமும் உழைத்தோம் என்றால் இந்த இறை இரக்கத்தின் விழா நம் வாழ்விற்கும் நம் ஆன்மீகத்திற்கும் ஒரு சிறந்த அடிநாத செய்தியாக கொடுத்து நாமும் மற்றவர்களுக்கு இயேசுவின் தூதுவர்களாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசீர் என்றும் உங்களோடு.